போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். அத்த, நம்ம கௌசல்யாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல மாப்பிளைய புடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாப்பிளையாவது நம்ம அமைக்கிறணும். மாப்பிள, இந்த அமுக்கிற வேலையெல்லாம் நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டியது இல்ல. அதுல நானு கில்லாடி. என்னத்த கில்லாடி? ம்? கோட்டை விட்டீங்களே, ரம்மின் ஷூட். சரி மாப்பிள, இதோட 50 ரூபாய் கணக்குல வச்சுக்கோங்க. ஏங்க, பொண்ணதான் வரதட்சணை கொடுக்காம கட்டி வச்சு வீட்டோட மாப்பிளை ஆக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் இதையாவது ஒழுங்கா கொடுக்கலாம்ல? அல்பம் அல்பம் அல்பம், இத தூக்கி போடுங்க. கௌசல்யாவ பொண்ணு பார்க்க வரவங்கள எப்படியாவது அசத்தி இந்த மாப்பிளையாவது அவளுக்கு முடிச்சிடணும். அதுக்கு என்ன வழி பண்ணலான்னு யோசனை பண்ணுங்க. அதெல்லாம் சத்திரலாம். ஆனா அதுல ஒரு சின்ன மேட்ரு. அத்த, மேட்ரு சின்னதா இருந்தாலும் அதோட உள்ளர்த்தம் ரொம்ப பெருசு. அக்காவை பொண்ணு பார்க்க வந்து அழகுல மயங்கி தங்கச்சியை கட்டிக்கிட்ட பாவினா. அதனாலதான் அக்கா இன்னும் விலை போகாம இருக்கா. அந்த அனுபவத்துல சொல்றேன், கௌசல்யாவை பொண்ணு பார்க்க வரப்ப எந்த காரணத்தை கொண்டும் உமாவை வெளியே வர விடாம பாத்துங்க. அதுவும் இல்லாம அவ மூக்கும் முழியுமா அழகா வேற இருக்கா. மாப்பிள, நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. மாப்பிள வீட்டுக்காரங்க வரப்போ அவ வெளியில முகத்தை காட்ட மாட்டா. ஏய் உமா, இத கௌசல்யாட்ட கொடுத்து சீக்கிரமா ரெடியாக சொல்லு. மாப்பிள வீட்டுக்காரங்க 4 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க கௌசல்யாவை பொண்ணு பார்த்துட்டு போற வரைக்கும் நீ ரூமை விட்டு வெளியிலயே வரக்கூடாது. புரியுதா? அக்கா, அம்மா கொடுக்க சொன்னாங்க. இத பாருங்க, நான் உங்களுக்காக முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பா தட்டவே தட்டாது பாருங்க. நீ ஒருத்தையாவது என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கடி. ஒவ்வொரு தடவையும் ஒருத்த வந்து பெண் பார்த்துட்டு போனதும் அவன் தான் புருஷன்னு நினைச்சு மானசீகமா மனசுக்குள்ள ஒரு இல்லறத்தை நடத்திட்டு இருக்கேன். அவங்கிட்ட இருந்து வேண்டான்னு பதில் வந்ததும் மனசுலயே வாழா வெட்டியா விதவையா மாற வேண்டியிருக்கு. இப்படி 66 தடவை 60 நிமிஷம் மானசீக தாம்பத்தியம் நடத்தியாச்சு. இப்போ இது 67. அக்கா, கணவனை பத்தின கனவு வளர்த்துக்கிட்டு கற்பனை பண்றது கல்யாணத்துக்கு நிக்கிற கன்னி பொண்களோட சுபாவம். அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, இந்த உறவுகள் எல்லாம் ஆண்டவனால அவன் விருப்பப்படி வந்த உறவுகள். கணவன்றது உறவில்ல, பந்தம். அது 7 ஜென்மத்துக்கும் இவளுக்கு இவன்தான்னு தீர்மானமானது. அது ரொம்ப பெரிய விஷயம்க்கா. இனிமே புதுசா உங்க புருஷன் பிறக்க போறது இல்லையே, வரப்போறாரு. ஆனா எங்க இருந்துன்னு தெரியல, தேடுறோம். பல பேர் வந்து பார்த்தாலும் அதுல உங்க பந்தம் யாருன்னு ஏற்கனவே நிர்ணயமானவர் தானே வருவாரு. என்னடி கல்யாணமாயி 60 வருஷம் புருஷனோட வாழ்ந்துட்டு மாதிரி பேசுற? அக்கா, நீங்க நல்லா படிச்சவங்க, சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப பேரு கல்யாணங்கிற வார்த்தைக்கும் அதுல நடக்கிற சடங்குகளுக்கும் அர்த்தமே தெரியாம கழுத்த நீட்டுறாங்க. அது இல்லக்கா, கல்யாணத்துல நடக்கிற ஒவ்வொரு ஐதீகத்துக்கும் அழுத்தமான காரணம் இருக்கு. 3 முடிச்சு எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலையே. அக்கா, முதல் முடிச்சு கணவனுக்கு அடங்கியவ, 2வது முடிச்சு தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டவ, 3வது முடிச்சு தெய்வத்துக்கும் மனசாட்சிக்கும் பயந்தவ. இத புரிய வைக்கதான் 3 முடிச்சு. ஒரு பொண்ணுக்கு தற்காப்பு, தாய் தந்தை காப்பு, தெய்வத்தோட காப்பு இருக்கணும். அவளுக்கு காப்பு போட்ட மாதிரியே அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பேன்னு உறுதி தரதான் மணமகன் கையிலயும் காப்பு போடுறாங்க. இதுல இத்தனை விஷயம் இருக்கா? இப்படி எத்தனையோ விஷயம் இருக்கு. கற்பு இருக்கிற பொண்ணு நினைச்சா கடவுளையும் குழந்தை ஆக்கிடலாம். உதிக்கிற சூரியனை உதிக்காம செஞ்சிடலாம். மரணத்தை கூட ஜெயிச்சிடலாம். இப்படி கதைகள் இருக்கிறதே பொண்ணோட இல்லற பெருமைய புரிய வைக்கதான். நீங்க வேணா பாருங்களேன், இந்த தடவை தட்டவே தட்டாது.
மாப்பிள பொண்ணை பத்தி சொல்லுங்களேன், நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். அத்தை விவரமானவங்க தான். மாப்பிள்ளையே விட்டு சொல்ல வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. அதாவது நான் இந்த வீட்டுல பொண்ணு எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் உங்க பையனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மாப்பிள்ளைய விட்டு இன்னொரு மாப்பிள்ளை வீட்டுக்கு உறுதிமொழி தர வைக்கிறாங்க பாருங்க. பொண்ணு நல்ல இடம், நல்ல குணம், நீங்க நம்பி தரலாம். பொண்ணு டபுள் கிராஜுவேட், கை நிறைய சம்பாதிக்கிறா. இவ்வளவு நாள் கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்தது காரணம் ஒண்ணு அவ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா, இன்னொன்னு அவ ஜாதகத்துல தோஷம், அவ்வளவுதான். எங்களுக்கு ஜாதகத்து மேல ஈடுபாடோ எதிர்பார்ப்போ கிடையாது. நல்ல இடமா இருந்து பையனுக்கும் பிடிச்சிருந்தா எங்களுக்கும் சம்மதம் தான். அப்ப பையனே கேட்டுலாமே. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, நாங்க ஊருக்கு போயிட்டு எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்துறோம். காபி சாப்பிடுங்க. எடுத்து கொடுப்பா. அக்கா, நான் சொன்னேன்ல இந்த வாட்டி நிச்சயமா முருகன் கைவிட மாட்டான்னு, அது பலிச்சிடுச்சு பாத்தீங்களா? ஆமா உமா, எல்லாம் உன் வாய் முகூர்த்தம் தான். ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டு போறாங்க. சரி, ஹால்ல இருக்கிற காஃபி டப்ல எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணு போ. அங்கங்க மூளைக்கு மூளை அசிங்கமா இறஞ்சு கிடக்கு போ. சரிக்கா. கார் சாவியை விட்டுட்டேன். பழமே சுடாத பழமே, சுட்ட பழம் கதை சொன்ன பழமே, பழமே சுடாத பழமே, சுட்ட பழம் கதை சொன்ன பழமே, முருகா 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 முருகா. அம்மா, நம்ம கம்பெனியில் ஆயிரம் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னாரு, அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. உட்காருங்க. கம்பெனியோட லேட்டஸ்ட் நிலவரம் எப்படி இருக்கு? கம்பெனி முடங்கி போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஏஜென்சிக்காரங்களாம் கை நழுவிட்டாங்க. பிசினஸ்க்காக வாங்கின கடனை சொத்தை வித்தாவது உடனே திருப்பி அடைங்க, அப்படி இல்லைன்னா கோர்ட் அட்டாச்மெண்ட் ஆர்டரோட வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரு பார்த்து பார்த்து உருவாக்கின வியாபாரம்
அவரு கட்டி காத்த கம்பெனி. என் மக மட்டும் ஒழுங்கா இங்கேயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அவன் மேல் படிப்புக்காக 4 வருஷமா அமெரிக்காவுல போய் தங்கிட்டான். இப்ப என்னடானா இங்கத்தி நிலைமைய புரிஞ்சுக்காம நீயும் அங்க வாங்குறான். என்ன சொன்னாலும் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். கடைசி வரைக்கும் கம்பெனி நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறது எனக்கு புரியுதுமா. ஆனா கடன்காரங்களுக்கு பைசல் பண்றது எப்படி? கம்பெனியை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரது எப்படிமா? இதெல்லாம் யோசிக்கணும். அம்மா இதுக்கு ஒரே வழி, தம்பியை உடனே ஃபோன் பண்ணி வரவழைங்க. அப்பதான் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நேர்ல பேசினா நிலைமையை தெளிவா சொல்லலாம். போன்ல எல்லாம் பேசுறான், அதுவும் 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்கிறான், போனை வச்சிடறான். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள பேசி அவனை எப்படியாவது இங்க வரவழைக்க ஏற்பாடு செய்யுங்க. நான் கடன்காரங்கிட்ட பேசி ஒரு மாசத்துக்கு டைம் வாங்கி தரேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். நான் வரேம்மா. நாகம்மா வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா நாகம்மா கிட்ட ஏன் வராங்க? கூட்டாச்சு, இனிமே நல்லா இருக்க போறது இல்லைங்கிறது உறுதி. ஏய், எதிரிங்க நல்லா இருக்க போறது இல்லைன்னு சொன்னேன். தொழில ஏகப்பட்ட போட்டி பொறாம தாயி. கைக்கு எட்டினது தட்டிக்கிட்டு போயிடுது. தட்டி விடுறது யாரு? இப்போ செண்பகராமன் கம்பெனின்ற ஒரு கம்பெனி. அவன் பெரிய முருக பக்தமா. அப்பனோ பிச்சாண்டி, அம்மாவோ நீலி, மாமனோ உரியில வெண்ண திருடுறவ, அண்ணனோ வயிறு வீங்கி போன சப்பானி. அந்த சிங்கார வேலை எனக்கு ரொம்ப சின்னவன். இவங்க உங்க பக்தர்கள்ன்றதுனால பலமா மோதுறாங்களாம். அவன் போட்டோ கிடைக்குமா? இருக்கு தாயி. டே மனோகர், அவ போட்டோ கூட. எப்பா வெறுமனை கொடுக்காதப்பா, எலுமிச்சம்பழத்து மேல குண்டூசி வச்சு குத்து கொடு. சரிங்க. போ. சாம்பா, அம்மா இவங்க குறைய தீக்கிறதுக்கு நான் சத்ரு சம்ஹாரம், மாரண ஹோமம், தேவத பந்தனம் பண்ணணும். இதுக்கான ஏற்பாடுகளை பார். பூஜை இங்க வச்சுக்கலாமா இல்ல நம்ம வீட்டுல வச்சுக்கலாமா? வந்த காரியத்தை இங்க முடிச்சிட்டு நம்ம இடத்துக்கு போய் பூஜையை செஞ்சுக்கலாம். நானும் அதாமா நினைச்சேன். காதும் வச்சா மாதிரி காரியத்தை இங்க முடிச்சிருவோம். விசாலமா பூஜை அங்க வச்சுக்குவோம். சார் போட்டோ. அம்மா இவன் தான். தாயே, நீங்க என்ன செய்வீங்களோ எங்க எதிரி அழிச்சிடுங்க. இல்லாட்டா எங்க தொழில் மரியாதை போறது மட்டும் இல்லாம இருக்கிற சில ஏஜென்சியும் இவன் கைக்கு போயிடும். ஆமா தாயே. பாலகா, அம்மா மனசு ரொம்ப சஞ்சலப்படுறியடா. சாம்பா, அம்மா இவங்க வேதனை கால்ல குத்துன கண்ணாடி மாதிரி. உடனே எடுக்காட்டி சீழ் பிடிச்சு பொறை ஏறிடும். அதனால மாரண தாரக மை பிரயோகம் செய்யணும். இன்னைக்கு ராத்திரி ஏற்பாடு செய். ஹலோ, சிவா ஹியர். தம்பி நான் கிச்சா பேசுறேன். சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? தம்பி ஒரு பேட் நியூஸ் தம்பி. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு தம்பி. அம்மாவுக்கு எப்போ? என்ன அங்கிள் சொல்றீங்க? இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறோம். நினைவு தப்பறதுக்குள்ள உங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசணுமா? கொடுங்க ப்ளீஸ். பேசுங்க. சிவா, ஹலோ அம்மா, எப்படி இருக்குமா? உன் குரலை கேக்குற பாக்கியம் கிடைச்சதே, அதுவே போதும்பா. கடைசியா உன் முகத்தை பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. என்ன பத்தி கவலைப்படாதப்பா, நீ பத்திரமா இரு. ஒரே ஒரு ஆசைப்பா. என்னம்மா? அப்பா நாணயமா வளர்த்த கம்பெனி இப்ப கடன்ல இருக்கு. நம்பி பணம் கொடுத்தவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்து நாணயமா போய் சேர்ந்த பெருமைய எனக்கு கொடுப்பா. அம்மா, ஐயோ இதெல்லாம் எதுக்குமா? முதல்ல அங்கிள் கிட்ட போன கொடு. சொல்லுங்க தம்பி. அங்கிள், நீங்க உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க.
சீக்கிரம் கூட்டு போங்க, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. ஓகே, ஆஸ்ட் போறங்க தம்பி, உடனே வந்துருங்க, அவசியம் வந்துருங்க தம்பி, வந்துருங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்து சேர்ந்துடுறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க அங்கிள், ப்ளீஸ். வச்சிடுறேன். வேலா முருகா, கையறா. இந்த ஆளுக்கெல்லாம் கை கட்ட வேணாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நாகம்மா எங்க விஷயத்துல தீவிரமா இருக்காளே, உடனடி ஆக்ஷன்ல இறங்கிட்டாளே. நெருக்கடி தான். கடன் தொல்லை. நெருக்கமானவங்களோட நெருக்கடி. அதாவது மாசம் பூரா நாம பொடிய தூவி பூத பிரேத பிசாச கூப்பிடுறோம் இல்லையா, பதிலுக்கு நாம ஏதாவது செய்ய வேண்டாமா? இல்லன்னா நம்மள பலி போட்டுரும். அதுக்குதான் இவங்களுக்கு கூட மாசம் நெருக்கடி இருக்கும் போல இருக்க. அது என்னங்க மாறான தாரகம் ஐயே. இன்னி வரைக்கும் உங்க அண்ணா கேட்கல, நீ கேக்குற. இது சரியில்லை. ஏன்டா இது பெரிய அந்த அம்மா காதுல விழுந்திருந்தா பூஜை கிடையாதுப்பா. நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லுங்க. கருங்குரங்கு, கருந்தேளு, கருங்கோழி, கருவண்டு, கருங்குயில் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். 64 வகையான மூலிகை, ஆடாதொட, சிறியானங்க, தொட்டாஞ்சினிங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பிறந்த குழந்தை தலைச்சம்புள்ளியோட மண்டக்கரையை எடுத்து செய்யற விஷயம், செய்யறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம். சொல்லும் போதே தெரியுது. அதனாலதான் நாங்க அதை செய்யறதே இல்ல. ஐயோ, இங்க ஜாம் பஜார்ல ரெடிமேடா விற்கும், வாங்கிடுவோம். ஆமா, பூஜைக்கு என்ன சாமான் தேவைப்படும்? புதுசா கேக்குறேல. 4 கோழி, 2 ஆடு, 2 பிராந்தி பாட்டில், ₹1,00,000. இது இல்லாத அம்மாவுக்கு ₹1,00,000. காரியத்தை முடிங்க. என்ன இது சம்பந்தமே இல்லாம பேசுறேல? கூட்டு தானே வந்திருக்கோம், காரியத்தை முடிங்கோங்கிறேல. நான் செய்யட்டுமா வேண்டாமா? செய்யுங்க பாப்போம். பாப்போமா? நடக்கட்டும், நடக்கும். இதை நான் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? நடக்கட்டுமா? குணசேகரா, நம்ம நாட்டினுடைய பிரச்சனையே இந்த மாதிரி இடைத்தரகர்கள் தான். பிட்வீன் மீ அண்ட் பிளாக் மேஜிக் நாகம்மா there is no need for a broker. நாளையில இருந்து இவனை வாட்ச் பண்ணிக்கோ. Hello, Mike, this is Siva here. Listen, I need to get to India as early as possible. Could you arrange to get me a ticket? It's very urgent. Yeah, that will be great. Thanks. சிவா, என்ன திடீர்னு பேக் பேக் பண்ணிட்டு இருக்க? வந்துட்டியா? எங்க அம்மா உடம்பு சரியில்லையா. She's had a massive heart attack. நான் உடனே போய் ஆகணும். அவங்களுக்கு கியூர் ஆகிற வரைக்கும் அங்கே இருக்க போறேன். வரதுக்கு மினிமம் 3 months ஆகும். சரி சரி, இன்னும் 10 நாள் தீசிஸை முடிச்சிட்டு நானும் அங்க வந்துடுவேன். அங்க மீட் பண்ணலாம். நீ கிளம்பு. எல்லாம் டிக்கெட் புக் பண்ணியாச்சா? மைக் கிட்ட சொல்லிட்டேன். பாஸ்போர்ட். What else? இந்த டென்ஷன்ல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 10 நாள் நான் வந்துடுவேன். தான் மறந்துட்டேன், நான் எடுத்துட்டு வரேன். நீ பேக் பண்ணு. எங்க அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? Don't worry, nothing will happen. Come. அம்மா, என்ன பேசிட்டியா? பேசி ரேட்டை ஏத்திட்டேன். மிரண்டு போய் வேற இடம் போயிட போறாங்கடா. அம்மா, நல்லது கும்பிடுறவன் 4 இடம் மாறி மாறி தான் போவான். இந்த மாதிரி கெட்டது பண்றவன் ஒரே இடத்துல தான் இருப்பான். நாயை கண்டா முயல் ஓடும், புளிய கண்டா நாயே ஓடும்பா. இந்த ஓட்டம்லாம் தற்காப்புக்காக தான். இப்போ பூஜைக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்? எப்பவும் போல கொஞ்சம் கோதுமை மாவு, 2 வாழைப்பழம், 4 துண்டு கற்பூரம். அதான் வயலே இருக்க. சரி, அவங்க கூடவே இருந்து அவங்க கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்க. சரிம்மா. எப்பவுமே அழறப்பதான் மனுஷன் மனசு திறந்து உண்மையை ஒப்பாரி வைப்பான். போ. கல்யாணி, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். டெண்டர் நமக்கு கிடைச்சிடுச்சு. இது வரைக்கும் ராஜசேகர் பிரதர்ஸ் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்த வியாபாரம் இப்ப நம்ம கையில. இதுல சந்தோஷப்படுறத விட சஞ்சலப்படதாங்க தோணுது. அதிகமா காசு பணம் இருந்தா அந்தஸ்துங்கிறத விட ஆபத்துன்னு தாங்க எனக்கு தோணுது. அடி போடி பைத்தியக்காரி, பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல நீ யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அது வாஸ்தவம் தாங்க. ஆனா அதிகமா பணம் இருந்தா நீங்க யாருங்கிறது உங்களுக்கே தெரியாதே. குழந்தைங்களை நிம்மதியா ஹாஸ்டல்ல விட முடியல, நம்பி உங்களை தனியா எங்கேயும் வெளியில அனுப்ப முடியல.
வியாபாரம் பெருசாக ஆக எதிர்ப்பும் பெருசாகுதே. இதோ பாரு கல்யாணி, வியாபாரம் மட்டும் இல்ல, தினம் தினம் மனுஷ வாழ்க்கையே போராட்டம் தான். பிசினஸ்ங்கிறது தண்ணியோட போற கரடிய கம்பெனி நினைச்சு கட்டி பிடிச்ச கதை தான். கைய விட்டா கரடி அடிச்சிடும், கட்டிக்கிட்டா வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும். இதெல்லாம் சகஜம்பா. இதோ பாரு, நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். இவங்களெல்லாம் ஜாலியா ஹோட்டலுக்கு கூட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். என்னங்க, இந்த டெண்டர் ஏஜென்சி உங்களுக்கு கிடைச்சா அறுபடை வீட்டுக்கு வரதா நான் வேண்டிக்கிட்டேன். உங்களுக்கு வேற நாகதோஷ பரிகாரம் செய்யணும். தட்டி தட்டி போயிட்டே இருக்குங்க. இத பாருடி, இது கடவுளை நினைக்கிற நேரம் இல்ல, நம்ம ஜாலியா இருக்க வேண்டிய நேரம். நீ ஹோட்டலுக்கு வந்து பாரேன், ஏன் மரியாதை பத்தி உனக்கே தெரியும். ஒரு சக்சஸ்ஃபுல் விஐபி கிடைக்கிற மரியாதைய நீ அங்க பார்க்கலாம். போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. உன்னை பார்த்தா 2 குழந்தைக்கு அம்மா மாதிரியே தெரியக்கூடாது. எங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா பார்க்கலாம். படுத்துக்குமா. சித்தி சுந்தரி, சிவம்பரி, நிமலமூர்த்தி, காந்தாமணி, மூலி நீலி, தாரா வராகி, சக்தியெல்லாம் பெற்ற பிரம்ம ராட்சசா, மூவுலகின் கட்டி போடும் ஊர்கா, வா வா வா. சேட்சி, நாளையில இருந்து புது ஏஜென்சி எடுக்கிறேன். அந்த ஏஜென்சி இதுவரைக்கும் ராஜசேகர் கைவசம் தான் இருந்தது. நாளையில இருந்து நான் அண்டர்டேக் பண்றேன். என்னது, பணம் தானே? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சேட்சி. உங்க பணத்தை எல்லாம் மேனேஜர் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன விசேஷங்கள்? சரி, ஓகே, பை பை. வசி 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 வசி. உக்கர தாருகா, சிங்கமாசுரா, முண்டுதற்கரிய சூரா, உத்திகோளு மத்திமுகா, பானுகோபா, பிரம்ம ராட்சசா, சர்பக்கட்டு போடு, கார்கோடகா, கால சர்பக்கட்டு போடு. என்னங்க, என்னாச்சு? பாம்பு. ஐயோ, என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? பாம்பு. என்னங்க, என்னங்க பண்ணுங்க?
ஐயோ இப்போ இப்போ என்னங்க பண்ணுது என்னங்க 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 பண்ணுது பேசுங்க என்னங்க என்னங்க பண்ணுது என்ன பண்ணுது ஐயோ என்னங்க Ha 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 ha!